எஸ் மக்களே, தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு. விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஃபைட்டு. இது நேற்றுலேருந்தே சோஷியல் மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ விக்ரம் பாலை தூக்கி திவ்யா மூஞ்சில் போட்டு அடித்து உடச்சிட்டாருன்னு. அந்த அம்மா மூஞ்சில் ஒரு சின்ன கிராக் இருக்கிற மாதிரி கூட தெரியல. இது என்ன பண்ணியிருக்குது, கேமில் திவ்யா மூஞ்சி அடுத்தவங்க மூஞ்சில் போடாமல் விளையாடுங்கன்னு ஹார்ஷாக சொல்லியிருக்க மாட்டிருக்குது. உடனே உள்ளுக்குள்ளே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம இப்போ தான் சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் சொல்லலை, மூஞ்சில் யார் பர்பஸ்ஃபுல்லாக போட்டாங்கலாம் சொல்ல அப்படின்னு விக்ரம் மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எப்போ பாரு எதையாவது ஒன்று சொல்லி ட்ராமா போடுறதே வேலையாக போச்சு. வெறும் வெஞ்சன்ஸுங்க திவ்யாவுக்கு. விக்ரம் மேலே வெஞ்சன்ஸில் விக்ரமை பேசணுமேனு பேசிகிட்டு இருக்குது. ஆமாம், விக்ரம் விட்ட வார்த்தை யாருக்காக இருந்தாலும் கோவம் தான் வரும். ஆனால் அது காரணம் யார்? திவ்யா தானே. அவங்க தேவையில்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை போய் நானும் ரூல்ஸை மீறினதே இல்லை, நான் உங்கள் வீட்டை பற்றி பேசவே இல்லை, நான் உங்கள் வீட்டை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு திவ்யா சொன்ன போயில் ட்ரிகராகி போய் தான் விக்ரம் கோவமே பட்டார். அதுக்கு எல்லா சேனலும் எதுவும் விக்ரம் பயங்கர கெட்டவர், திவ்யா ரொம்ப நல்லவங்கன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க. இதில் போதாத குறைக்கு இன்றைக்கி ஃபைட்டும் அப்படி தான். வெளியில் ஒன்று சொல்லியிருக்காங்க, உள்ளே ஒன்று சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. உங்ககிட்ட பேசவே வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனோடனே அவரும் போகிறாங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு சண்டை. அதுக்கு நேற்று எப்படி பரப்புறாங்க சோஷியல் மீடியாவில், திவ்யாவோட மூஞ்சி அடிச்சு விக்ரம் உடச்சிட்டாரு, விக்ரமுக்கு திவ்யாவுக்கு பயங்கரமான சண்டை, லோடிங், அது இதுன்னு 1008 புரணி கரும்பு. இந்த திவ்யா பிஆர் டீமை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படியாச்சும் விக்ரமை இதை வச்சு திவ்யா மூலமாக வெளியில் அனுப்பிடணும்னு சொல்லி அந்த டீம் ரொம்ப போராடுறாங்க. நார்மல் ஆடியன்ஸாக எனக்கு திவ்யாவோட விக்ரம் பெட்டராக தான் தெரிகிறார். சும்மா ட்ராமா பண்ணுறாரு, அது இது அழுதாலும் ட்ராமா, பேசினாலும் ட்ராமா, கோவப்பட்டாலும் ட்ராமா. ஆனால் திவ்யா கற்றுனாலும் சூப்பர், உச்சி கொட்டினாலும் சூப்பர், மார்க் பண்ணாலும் சூப்பர், பொய் சொன்னாலும் சூப்பர். எப்பா வாங்கின காசுக்கு மேலே கூவுறீங்கடா எப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு திவ்யா சீரியஸாக பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுறாங்க. மாற்றி பேசுகிறாங்க. இப்போ ஒன்று சொல்கிறாங்க, பின்னாடி ஒன்று சொல்கிறாங்க, பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே யார் கண்ணுக்கும் தெரியல. திவ்யா சூப்பர்னு ஃபயர் விட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. போதாத குறைக்க விக்ரம் அடிக்கிறதுக்கு அத்தனை பேர் ஒன்று கூடியிருக்காங்க. ஏன்னே எனக்கு தெரியல. இதனாலேயே எனக்கு விக்ரம் அதிகமாக பிடிக்குது. சும்மா விட்டால் கூட எனக்கு பெருசாக ஒரு அபிப்பிராயம் இருக்காது போல் இருக்குது. ஒன்றும் சொல்கிறக்குள்ள பார்ப்போம்.